வணக்கம். நாங்கள் வந்து பேராகான் இரிகேஷன் அப்படிங்கிற ப்ரைவேட் லிமிடெட். நாங்கள் வந்து கடந்த ஒரு 30 வருடங்களாக பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டில் கடந்த 8 வருடமாக பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி அதை கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 3000 ஹெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த வருடம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து கரும்பு, காய்கறிகள், மற்ற தோட்ட பயிர்கள் அந்த மாதிரி எல்லா பயிருக்குமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய பொருள்கள்லாம் பாருங்கள், கீழே பாருங்கள். லேட்டல், அதாவது பார்த்தீங்கன்னா லேட்டல் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்தில் லைட் பண்ணி இதில் வந்து தண்ணீர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்சஸ் வரும், சைஸ் சேஞ்ச் வரும். 2 சைஸ் வரும் நமக்கு, 40 சென்டிமீட்டர் ஒன்று, 50 சென்டிமீட்டர் அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர்னு சொல்லுவோம், சேண்ட் ஃபில்ட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக கரும்பு பயிரிடுறதுக்கு நமக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்காக இது இருக்கும். இது ஹைட்ரோசைக்ளான். இது வந்து பார்த்தீங்கன்னா போர் வச்சிருக்கிற அந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் அடப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பண்ணிட்டு இருப்போம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஸ்க்ரீன் ஃபில்டர்னு சொல்லுவோம், 3ஆம் நிலை ஃபில்ட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியிலேருந்தும் ஃபைனலாக வரக்கூடிய எல்லா தூசு அந்த மாதிரி ஒரு அழுக்கு எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பக்கூடிய விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சுரின்னு சொல்லுவாங்க. இந்த வெஞ்சுரி பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா பயிர்களுக்கு வந்து நம்ம நேரடியாக வந்து பார்த்தா உரங்கள் தரணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆள்கூலி செலவு கம்மி பண்ணவும், மேற்படி இதில் வந்து விவசாயிகளை பெருக்கவும் இது வந்து வெஞ்சுரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரங்களை உரமிடலாம். அந்த மாதிரி நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்வ், ஆட்டோமைசேஷன் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆள் இல்லாமலே இயக்கக்கூடியது. இது வயர்லெஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குங்க. வயர்லெஸ்ன்னு 2 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மானியத்திலையும் இதுவுமே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து சோலார் சிஸ்டம் வந்து எதுக்குன்னாக்கா, இந்த சோலார் சிஸ்டம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாத அந்த நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடியதுக்காக சோலார் சிஸ்டம் கொடுத்துட்ருப்பாங்க. மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவர். இதன் மூலிமா நீ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வால் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்குமே கவர்மெண்ட் மானியம் தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரில் பெயிண்ட் பண்ணுறது. இந்த ஹோல்ஸ் மூலிமா தான் உங்களுக்கு வந்து தண்ணீர் டிஸ்சார்ஜ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர் அப்படிங்கிற அளவில் தான் உங்களுக்கு வாட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் ரோல் வரும். நீங்கள் பூமியிலேருந்து பிவிசியில் ஓட்டை போட்டு எடுத்து அதுலேருந்து கொண்டு ஜாயின் பண்ணால் தான் இதில் தண்ணீர் வரும் உங்களுக்கு. அதுக்காக இந்த பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நிப்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பைப்புக்கும் இந்த ஹோஸுக்குமா கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் இது. அடுத்து ஜாயினர். இதுக்குமே ஜாயின் பண்ணக்கூடியது இது ஜாயினர். இது கடைசியாக பார்த்தீங்கன்னா எண்டு கேப்பு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடச்சி போகிறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 16 mm சைஸ் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா வால்வுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசிலேருந்து வர ஒரு தண்ணியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது தண்ணி வேணும்னா திறந்துக்கலாம், வேணும்னா மூடிக்கலாம். அதுக்காக தருவது. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 mm சொல்லுவாங்க, 3 இன்ச்சு. இது வந்து 63 mm. இது 2 inches. இதுதான் பிவிசி, அதாவது 75 mm, 2.5 inch பைப் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 75 mm. நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. அதாவது 4 kgs இந்த பைப் எல்லாமே. அங்கே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்டர், அதாவது ஸ்க்ரீன் ஃபில்டர். இது ஸ்க்ரீன் மெஷ் இருக்கிறதுனால அது ஸ்க்ரீன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வரக்கூடியது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்க்ரீன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது ஃபில்டர் பண்ணுறது. இது வந்து டிஸ்க் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்க் ஃபில்டர். இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்க் மாதிரியே இருக்கும். ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் தனித்தனியாக. டிஸ்க் ஃபில்டர் இதோட பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஃபில்டர். இதுக்கு இல்லை, அதிலே தான் வரும். அதுக்கே பார்த்தீங்கன்னா இதுவே வரும், அதுவுமே போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வால்வ்னு சொல்லுவாங்க. கடைசியாக வந்து நம்ம லைன் எடுத்து முடிப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் பைப்பில் வந்து ஒரு சில அழுக்குகள்லாம் தங்கும். அதை வந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. இது வெளியில் வராது. இது ஒன்ஸ் பைப்பில் ஃபிட் பண்ணிட்டோம்னா அப்படியே தான் இருக்கும். இந்த ஓட்ட வழியாக தண்ணியில் எல்லா அழுக்கும் வெளில வந்துடும். இதுதான் ஓவரால் செட்டப். ஆக்சுவலி இது வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா போர்லேருந்து தண்ணி வர்றது. அங்கே காமிச்சம் பாருங்கள், ப்ளூ டேங்க். அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள சேண்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது உள்ள பார்த்தா மணல் அந்த மாதிரி இருக்கும். இது உள்ள வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு போகும், லைனுக்கு போகும். அங்கேருந்து பிவிசி மூலியமாக பைப் போயிட்டு இந்த மாதிரி இரிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா தான் ஒரு கிராப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் சொட்டுறது. இந்த மாதிரி கிராப்புக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் தண்ணீர் சொட்டும். அதாவது 2 அடிக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும், 1.5 அடிக்கு ஒன்று இருக்குது, 1.25 ஒன்று இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 4 அடிலேருந்து 1 போடுவாங்க. இதுக்காக தான் லேட்டர் கொடுத்துட்ருப்பாங்க. மரத்துக்கும் போடலாம், எல்லா வகையான காய்கறிகள் பயிருக்கு, மரப்பயிறு, கொடி எல்லாத்துக்குமே நம்ம பண்ணலாம்.
இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேட் நெட் சொல்லுவாங்க. இது உள்ளேருந்து பண்ணுறது ஸ்ப்ரிங்க்லர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதில்